ஆப்பிரிக்காலேருந்து ஒருத்த வந்து அவன் பேர் ஆப்ரஹாம் இக்கப்போர்னு, நாங்கள் அவனாலும் அக்கப்போர்னு சொல்லுவோம். ஆப்பிரிக்கா ஆள். ஒரு நாள் என்னுடைய மோட்டார் சைக்கிளில் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலை. அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீ போய் மெக்கானிக்கிட்ட போய் இந்த ஃப்ரண்ட் பிரேக்கை சரி பண்ணிட்டு வான்னு அவனை அனுப்புனான். அவன் என்ன செஞ்சுருக்கான், ரோட்டில் போகும்போது நமக்கு தைரியம் இருக்குதா, ஜீப்பில் வர்றவனுக்கு தைரியமாக நேராக விட்டுட்டான். 12 அடி தூக்கி போட்டு கீழே வந்தான். ஆனால் நல்லா தான் இருந்தான், அவனுக்கு ஒன்றும் அடி வாங்கலை. என் மோட்டர் சைக்கிளில் முன் சக்கரத்தை காணும், அது நொறுங்கி போச்சுது. அந்த ஃபோர்க்கு முன்னால் இருந்த முன் சக்கரம் மாற்ற அந்த ஃபோர்க்கு இருக்கிற ஹேண்டில் பார் அது கொஞ்சம் திரும்பி இருந்தது. மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போய் வேறு சக்கரம் மாட்டும். ஆனால் என்ன, என் மோட்டர் சைக்கிள் இங்கே பார்க்கும் இங்கே போகும். சரி, எப்படியோ சர்க்கஸ் மாதிரி ஓட்டி நான் மேனேஜ் பண்ணிட்டேன். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன், அங்கே இருக்கிற பிள்ளைங்க சொல்லலாம், டேய் ஓடுடா ஓடுடா, இவன் குதிரை எங்கே பார்க்குது எங்கே போகுதுன்னு தெரியாதுடா. எனக்கு வெக்கமாக போச்சு. சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து கையை தட்டுறாங்க. ஆண்டவரை நீங்கள் கொடுத்த குதிரை இது இந்த பக்கம் பார்த்து என்ன ரோட்டில் எவன் தான் போவான். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் கொடுத்தாரு. ஏறி உட்காந்து ஜம்முன்னு போகிறோம். அதில் காலையில் ஆண்டவர் சொன்னார், ஜபம் பண்ணும்போதே சொன்னார், இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னுட்டு. நாங்கள் எங்களுக்கு வேலை இருந்ததுனால நானும் என்னோட கூட இந்த சகோதரனும் புறப்பட்டு கொஞ்சம் குளிர் அடிச்சுது. அவர் பின்னால் கம்பளி மாட்டிக்கிட்டு இருந்தார், கம்பளியை போர்த்துக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் போகிறதுல கம்பளி முழுவதும் சக்கரத்தில் சுற்றி நான் தப்பிட்டேன். நான் தான் ஓட்டினேன். வெட்டி வெட்டி எடுத்தோம். நான் ஒருவேளை இதைத்தான் ஆண்டவர் காட்டினாரா போலன்னு நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் ஒரு லாரி போயிட்டே இருக்குது, ஒரு எம்டி லாரி. அவன் ரொம்ப 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறான், நான் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாள். அதனால் கொஞ்சம் முன்னால் போகலான்னு எடுத்தா முன்னால் இருந்து ஒரு லாரி வந்துட்டான். உடனே நான் பின்னால் வந்தேன். பின்னால் இந்த முன்னால் பிரேக் போட்டான். நான் லாரிக்குள்ளே போயிட்டேன். லாரிக்குள்ளே போனோடனே 4 பல்லு போயிடுச்சு. உள்ளே இருக்கிற எலும்புலாம் உடஞ்சி போச்சு. நான் தூக்கி போடப்பட்டேன், அவரும் தூக்கி போடப்பட்டார். எனக்கு மூளையில் ஒன்றும் ரிஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. என்ன நடந்ததுன்னு சொல்ல தெரில. இதை கேள்விப்பட்டார் அமெரிக்காவில் இருக்கிற எனக்கு ஒரு நண்பர். அவர் ஐயோ ஜெபக்குமார் இனிமே மோட்டர் சைக்கிள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அவர் உடனே ஒரு காணிக்கை எடுத்திருக்காரு. அவங்க சபையில் எடுத்துங்க அனுப்புனார். எனக்கு ஒரு ஜிப்சி வண்டி 4 வீல் டிரைவ் வாங்கி கொடுத்தாரு. 4 பல்லு விழுந்தா 4 வீல் 4 வீல் டிரைவ்.